ஆகவே ஆகாதுங்கிறது ஓ. செம்ம ஈகோ கிளாஷ் ஆகி இவங்க தான் டிவோர்ஸே பண்ணுவாங்க. இந்த டிவோர்ஸில் போய் ஒரு மிதுனத்துக்கிட்ட போய் ஒருத்தங்க நிற்கிறாங்க அப்படின்னா அது கூட கண்டிப்பாக ஓ இருக்கும். அந்த மிதுனம் பண்ணுறது இந்த ஓவால் தாங்கவே முடியாது அப்படிங்கிறப்போ, ஏன்னா ஓ வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் எதிர்பார்க்குறப்போ மிதுனத்தினால அந்த எமோஷன்ஸை கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஈகோ கிளாஷுங்கிறது வந்துடும். ஏன்னா ஜென்ரலாகவே மிதுனம் வந்து கொஞ்சம் டியூவல் மைண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை வந்து ஓவால் தாங்கிக்க முடியாது. மிதுனத்தில் இருக்கவங்க வந்து பேச்சிலேயே அந்த கம்யூனிகேஷன்லேயே மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஓ வந்து ஆல்ரெடி வந்து போராளின்னு நான் சொல்லியாச்சு, ஒரு வாரியர் மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கிற அந்த வாரியர் மைண்ட் செட்டு தனக்கு யாராவது இப்படி ஒரு கமாண்ட் கொடுத்தா அது ஒத்துக்காது. ஏன்னா இப்போ நான் அந்த சிப்பாயினே இருந்தா கூட அவன் அந்த ஓவில் இருக்கவன் அவன் அத்தாரிட்டியில இருந்தால் தான் அவன் அப்படி இருப்பான். அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற இடத்துல இருப்பான். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ஓவால் தாங்கிக்க முடியாது மிதுனத்துல இருக்கப்போ. ஸோ இவங்களுக்கு வந்து ஏபி த பெஸ்ட். மிதுனத்துக்கு ஏபி பெஸ்ட் வந்து ஓ வந்து நியூட்ரலா போகும். ஓ நியூட்ரலா போகாது. பி வந்து நியூட்ரலா போகும். பி சும்மா இருக்கும், நியூட்ரல் இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான். இப்போ இதில் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் சேம் கேரக்டர்ஸ் தான். ஆமாம், ஏன்னா பிக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி உண்டு, அதோடைய உலகத்தில் அது இருந்துக்கும், பெருசாக போய் இங்கே நோண்டாது.